இன்னைக்கு வந்து ஜாவா ஆர்கிடெக்சர் பார்க்க போறோம். ஸோ ஜாவா ஆர்கிடெக்சருக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து எப்படி வந்து ஒரு மெஷின் புரிஞ்சுக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டைரக்டா வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மெஷினால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா மெஷினுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் 0, 1 அந்த மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா மட்டும்தான் வந்து புரிஞ்சுக்க முடியும். மனுஷங்களுக்கு வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜ் எழுதுறோம். அதெல்லாம் தான் வந்துட்டு C++, பைத்தன், ஜாவா அந்த மாதிரி எக்ஸெட்ரா இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து ஹியூமன் ரீடபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த லாங்குவேஜஸை மிஷின் கோடா மாத்தி கொடுக்கறது என்ன அப்படின்னா கம்பைலர். ஸோ கம்பைலர் தான் வந்துட்டு லாங்குவேஜை மிஷின் கோடா மாத்தி கொடுக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து மிஷின் கோடா மாத்தி கொடுக்குது அப்படின்னா எனக்கு இப்போ விண்டோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விண்டோஸ் ஓஎஸ்ல நான் ஒரு கோடு எழுதுறேன். அந்த கோடை விண்டோஸ் ஓஎஸ்க்கு தகுந்த மாதிரி எனக்கு ஜீரோஸ் ஒன்ஸா வந்து மாத்தி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து ஜென்ரலா வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் C++ வந்து ஹேண்டில் பண்ணது. ஓகே, ஸோ ப்ரோக்ராமிங் கோடு இருக்கு. அந்த கோடு வந்துட்டு கம்பைல் ஆகுது. ஸோ கம்பைலர் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுதுன்னா மெஷின் கோடா மாறிடுது. ஓகே, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா வந்து மாறிடுது. ஓகே, ஸோ இது கம்பைலர் எனக்கு இப்படி மாற்றி கொடுக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்றேன். என்ன அப்படின்னா இப்போ என்கிட்ட விண்டோஸ் லேப்டாப் இருக்கு. ஓகே, விண்டோஸ் ஓஎஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் எழுதின ஒரு அப்ளிகேஷனை நான் இப்போ மேக் ஓஎஸ்லேயோ இல்லை லினக்ஸ்லேயோ வந்துட்டு ரன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ என்ன பிரச்சனைனா விண்டோஸ்க்கு புரியிற மெஷின் கோடு மேக் ஓஎஸ்க்கு புரியாது. விண்டோஸ்க்கு புரியிற மெஷின் கோட் லினக்ஸ்க்கு புரியாது. எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். பட் அந்தந்த மெஷினுக்கு ஏற்ற மாதிரி அது அலைனா இருக்கும். அந்தந்த ஓஎஸ் வந்து வேற வேற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த இஷ்யூ சால்வ் பண்றதுக்கு தான் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா JVM அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம் ஜாவால. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஸ்டெப் நடக்குது இல்லையா? இதுல ஒரு அடிஷ்னல் ஸ்டெப் வந்து நம்ம கொண்டு வருவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ நம்ம என்ன சொன்னோம்? லாங்குவேஜ் இருக்கு, கம்பைலர் யூஸ் பண்றோம், மெஷின் கோடா மாத்துறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ப்ராசஸ். ஆனால் இங்கே என்ன சொன்னோம்? ஸோ இப்படி வந்து டைரக்டா மாத்துறனால என்னால் எல்லா இதுலேயுமே வந்துட்டு எல்லா ஓஎஸ்லையும் ரன் பண்ண முடியல. ஓகேவா? ஏதோ ஒரு ஓஎஸ் மட்டும்தான் ரன் ஆகுது. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு தான் ஜாவால JVM அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, லாங்குவேஜ் இது வந்து கம்பைல் பண்றாங்க. கம்பைல் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்க மெஷின் கோடா மாறாது. அதுக்கு பதிலாக எனக்கு பைட் கோட் அப்படின்னு ஒன்று கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ பைட் கோட் அப்படிங்கிறது என்னன்னா ஜாவாவுக்கு மட்டுமே, அதாவது JVMக்கு மட்டுமே புரிஞ்ச ஒரு லாங்குவேஜ். ஓகே, ஜாவாக்கு மட்டுமே புரிஞ்ச ஒரு லாங்குவேஜ்ல எனக்கு இதை கன்வெர்ட் பண்ணிக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த பைட் கோட் வந்து எல்லா JVM-ஆலையும் ரீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால பைட் கோடை JVM-குள்ள கொடுத்து JVM வந்து அதை மெஷின் கோடா மாத்துது. ஓகேவா? ஸோ இப்போ இதுல என்ன அப்படின்னா இந்த ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே சேமா இருக்கும். எனக்கு விண்டோஸ்ல பண்ணாலும் பைட் கோட் சேமா தான் இருக்கும், லினக்ஸ்ல பண்ணாலும் பைட் கோட் சேமா தான் இருக்கும், இல்ல மேக் ஓஎஸ்ல பண்ணாலும் பைட் கோட் வந்து சேமா தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இப்போ இந்த JVM என்ன பண்ணுதுன்னா எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு என்ன மாதிரி லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிஷின் கோடை கன்வெர்ட் பண்ணி கொடுத்து எனக்கு புரிய வச்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா JVM-ஓட வேலை. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஒரு ஜாவான்னு ஒரு சோர்ஸ் கோடு இருக்கு. ஓகே, இதை கம்பைல் பண்றோம். கம்பைல் ஆகும்போது டைரக்டா மெஷின் கோடுக்கு மாறாது, டாட் கிளாஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மாறும். இது என்ன சொல்லியிருக்கோம்? இதுதான் வந்து பைட் கோட், JVM-க்கு புரிஞ்ச ஒரு லாங்குவேஜ். இப்போ இந்த பைட் கோடை JVM என்ன பண்ணுது அப்படின்னா மெஷின் கோடா மாத்துது அக்கார்டிங் டு த OS. ஸோ இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு அப்படின்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டா எனக்கு ரன் ஆகும், விண்டோஸ்ல தான் ரன் ஆகும், லினக்ஸ்ல தான் ரன் ஆகும் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ எனக்கு வந்து ஜாவா இப்போ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜா மாறுது.
ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓரான்னு சொல்லுவோம். ஸோ ஓரா அப்படிங்கிறது ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு ஓரா ஜாவாவோட மெயின் கான்செப்ட். ஒரே ஒரு இடத்துல கோட் எழுதுங்க, எங்கே வேணாலும் ரன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது. பிளாட்ஃபார்ம் வந்து இண்டிபெண்ட். பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த ஓஎஸ் தான் சொல்றாங்க. ஸோ ஓஎஸ் பேஸ் பண்ணி டிபெண்டா இருக்காது, இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஓவராலா ஜாவாவோட ஆர்கிடெக்சர் பார்ப்போம். ஆர்கிடெக்சர்னா அது எப்படி செட்டப் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ பார்த்தது என்னன்னா, ஓகே இப்படிதான் ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். எப்படி வந்து சோர்ஸ் கோட்ல இருந்து மெஷின் கோடா மாறுது அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ என்ன பண்ணலாம்னா இது எப்படி வந்து அலைன் ஆயிருக்கு இந்த சாஃப்ட்வேர் ஜாவாவோட ஆர்கிடெக்சர் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துனமே நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய டேர்ம் வந்து ஜேடிகே. இது வந்து டெவலப்பர்ஸ் யூஸ் பண்றது, ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஓகே, ஸோ இங்கேயே வந்து நேம்ல இருக்கு டெவலப்மெண்ட் அப்படின்னு. இப்போ ஒருத்தவங்க வந்து ப்ரோக்ராம் எழுத போறாங்க, ப்ரோக்ராம் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணி அதை ரன் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஜேடிகே தேவை. ஜேடிகே இல்லாமல் என்னால் ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ எனக்கு ஜேடிகே தேவை. இப்போ ஜேடிகே இல்லாமல் ஏன் வந்து எனக்கு ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியாதுன்னு சொல்றேன்னா ஜேடிகேக்குள்ள தான் எனக்கு கம்பைலர் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஜேடிகேக்குள்ள கம்பைலர் இருக்கு, அதனால தான் என்னால் இது இல்லாம கம்பைல் பண்ண முடியாது, கம்பைல் பண்ணாம என்னால ரன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஜேடிகே இப்போ வந்து ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படிங்கும்போது எனக்கு வெறும் கம்பைலர் மட்டும் இல்ல, நிறைய ஃபோல்டர்ஸ். இப்போ வந்து ஜேடிகே அப்படிங்கிறது ஒரு ஃபோல்டரா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டருக்குள்ள எனக்கு ஜாவாசி இந்த கம்பைலர் இருக்கு, அதுக்கு தேவையான டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கு, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாமே வந்து ஜேடிகேக்குள்ள இருக்கும். அப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னா ஜேடிகே தான் வந்து ஓவரால் ஃபோல்டரா. ஜேடிகேக்குள்ள எனக்கு ஜேஆர்இ இருக்கும், பிளஸ் டெவலப்மெண்ட் கிட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஜேடிகேக்குள்ள எனக்கு ஜேஆர்இ பிளஸ் டெவலப்மெண்ட் கிட் இருக்கும். அப்போ எந்த மாதிரி போட்டுக்கலாம்? ஜேடிகே ஒரு ஃபோல்டர் அப்படின்னா எனக்கு அதுக்குள்ள என்ன இருக்கு, அது இதுதான் ஜேடிகே. அப்போ ஜேஆர்இ பிளஸ் டெவலப்மெண்ட் கிட். ஓகே, இப்போ வந்துட்டு எனக்கு ஜேஆர்இ வந்துட்டு. அப்போ ஜேஆர்இக்குள்ள என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜேஆர்இ அப்படின்னு என்னன்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஸோ ஜேஆர்இ அப்படிங்கிறது இங்கே வந்துட்டு எனக்கு என்ன ஆகுனா ஜாவா வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கானது, இல்லை எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா லைப்ரரி ஃபைல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இது போக போக படிப்போம். ஸோ அது எல்லாமே இருக்கும். அப்போ ஜேஆர்இக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா லைப்ரரிஸ் பிளஸ் ஜேவிஎம் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஜேவிஎம்க்கு வரோம். ஜேவிஎம் அப்படின்னா என்னன்னா ஜாவா விர்ச்சுவல் மெஷின். ஜாவா விர்ச்சுவல் மெஷின். ஸோ இந்த ஜேவிஎம்குள்ள தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த பைட் கோட் கன்வர்ஷன் இது எல்லாமே வந்து நடக்குது. ஓகேவா? இப்போ பைட் கோட இருந்ததை வந்து மெஷின் கோட மாத்துச்சுல, ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே நடக்குது. இப்போ ஜேவிஎம் மட்டும் யூஸ் பண்றப்ப எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. C++லாம் வந்துட்டு எனக்கு இந்த ப்ராப்ளம் வரல. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு இந்த பைட் கோட ரீட் பண்ணும்போது எனக்கு என்ன ப்ராப்ளம் அக்கர் ஆகுதுன்னா கோடு வந்து எவ்வளோ டைம் ரிப்பீட் ஆனாலும் அது திரும்ப திரும்ப மெஷின் கோடுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. ஒரு 1000 டைம்ஸ் எனக்கு அந்த ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகுது அப்படின்னாலும் அது வந்து 1000 டைம்ஸ் எனக்கு ஒவ்வொரு தடவையும் மெஷின் கோட டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு. அதை சால்வ் பண்றதுக்கு ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தோம். ஸோ ஜஸ்ட் இன் டைம் அப்படி என்னன்னா நம்ம ரிப்பீட் ஆகுற கோடு வந்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம். ரிப்பீட்டட் கோடை வந்து இது ஹேண்டில் பண்ணிக்கோ. இப்போ ஒரு கோட் ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த மெஷின் கோட இது ஆல்ரெடி ஓகே, திரும்ப வந்து இந்த மெஷின் கோட ஃபர்ஸ்ட்ல இருந்து மாற்ற தேவையில்ல, ஆல்ரெடி எங்கிட்ட கோடு இருக்கு, நீ அதவே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு ஜஸ்ட் இன் டைம்க்கு ஜேவிஎம் அனுப்பிடும். ஸோ இப்படி ரன் ஆகிறதா வந்துட்டு ஹோல் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்றாங்கன்னா ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. கம்பைல் டைம், இது வந்து ஃபேஸ் 1 கம்பைல் டைம்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேஸ் 2 ரன் டைம். ஓகேவா? ஸோ ரெண்டு விதமான இது இருக்கு. அந்த கம்பைல் டைம் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஜாவா ஃபைல் எடுத்துக்கிறேன், அதில் ஹலோ வேர்ல்ட் டாட் ஜாவான்னு நான் நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? இது என்ன ஆகுது அப்படின்னா கம்பைல் பண்ணும்போது
நான் வந்து ஜாவா சி அப்படின்னு நேம் கொடுத்துட்டு இந்த ஹெலோ வேர்ல்ட் டாட் ஜாவாவை அப்படியே வந்து எழுதுவேன். ஓகே, இப்போ நான் வந்து கம்பைல் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, நான் என்ன சொன்னேன், இந்த டாட் ஜாவா ஃபைல் டாட் கிளாஸ் ஃபைலாக மாறும். ஓகே, ஸோ ஹெலோ வேர்ல்டு டாட் கிளாஸ் இது வந்து என்னவா இருக்குன்னா பைட் கோட், மெஷின் கோடு கிடையாது. பைட் கோட், மெஷின் கோடு இல்லை. ஸோ எனக்கு என்ன ஆகுதுன்னா டாட் ஜாவா ஃபைல கிளாஸ் ஃபைலாக மாற்றுது. இந்த கிளாஸ் ஃபைலுங்கிறது பைட் கோட். ஸோ இது வந்து கம்பைல் டைம். ஓகேவா? இப்போ ரன் டைம் அப்படிங்கும்போது என்னன்னா ஜேவிஎம் குள்ள நடக்கிறது, இன்சைட் ஜேவிஎம். ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த கிளாஸ் ஃபைல் கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கிளாஸ் ஃபைல டாட் கிளாஸ் ஃபைல நான் என்ன பண்றேன்னா கிளாஸ் லோடர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, கிளாஸ் லோடர் இது வந்து என்ன பண்ணுதுன்னா லோட் பண்ணும். கிளாஸ் லோட் பண்றது, லிங்க் பண்றது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணும். ஸோ இது வந்து கிளாஸ் ஃபைல கிளாஸ் லோட் பண்ணுது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பைட் கோட் வெரிஃபையர் இது வந்து வெரிஃபை பண்ணுது, பைட் கோட் வந்து கரெக்டா இருக்கான்னு வெரிஃபை பண்ணுது. அதுக்கடுத்து இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது என்னன்னா லைன் பை லைனா ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். லைன் பை லைனா ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுதான், அதுதான் வந்து இன்டர்பிரட்டர். ஸோ இப்போ எனக்கு என்ன பைட் கோட வந்தாச்சு, வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்றது தானே ஒரே வேலை. ஸோ ஒவ்வொரு லைனை ரீட் பண்ண எனக்கு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இன்டர்பிரட்டர்ல தான் வந்து எனக்கு இந்த ஜேஐடின்னு வச்சுக்கோங்களேன் அது இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ரன் டைம், அதாவது மெமரி. இப்போ வந்துட்டு எனக்கு மெமரி எப்படி எடுத்துக்குது அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப டெப்தா பார்க்க வேணாம். நெக்ஸ்ட் ஹார்ட்வேர் என்ன நடக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ஓஎஸ். எனக்கு வந்து ஓஎஸ்குள்ள அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் நடந்து எனக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. மிஷினால கரெக்டாக பார்த்து புரிஞ்சு எனக்கு கோட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. ஓகேவா? இப்போ நம்ம சொன்னோம்ல என்ன அப்படின்னா இந்த ஃபேஸ் 2ல வந்துட்டு கிளாஸ் லோடர் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ இந்த கிளாஸ் லோடர்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். கிளாஸ் லோடர்ல 3 ஸ்டெப் இருக்கு. ஒன்று லோடிங், நான் சொன்னல லோடிங், லிங்கிங் அப்படின்ட்டு. லோட் ஆகுது, லிங்க் ஆகுது, அதுக்கப்புறம் இனிஷியலைஸ் ஆகுது. ஓகே, ஸோ லோடிங் அப்படின்னா என்னன்னா எனக்கு வந்து ஏதோ ஒரு கிளாஸ் நேமை பார்த்துச்சு அப்படின்னா அந்த கிளாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் லோட் பண்ணும். ஓகேவா? எனக்கு இதுதான் இந்த கிளாஸ், இதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லிங்கிங் அப்படிங்கிறதா வந்துட்டு அந்த இப்போ எந்தெந்த வேரியபிள் நேம், இது எல்லாமே வேரியபிள்னா என்னன்னு எல்லாமே பார்ப்போம், புரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த வேரியபிள் எதுக்கானது. ஸோ இந்த இதை வந்து நம்ம அங்கே லிங்க் பண்ணணும், இந்த வேரியபிளுக்கான ஆப்ஜெக்ட் இதுன்னா அதை வந்து நான் லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேவா? இனிஷியலைசேஷன் அப்படின்னா ஸ்டாட்டிக் வேரியபிள்னு ஒன்று படிப்போம். ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கான வேல்யூ எல்லாத்தையும் எனக்கு ஃபர்ஸ்டே வந்து அலோகேட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதாவது ஆக்சுவல் வேல்யூஸோட அலோகேட் பண்ணோம். ஓகே, இது வந்து நம்ம இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் எல்லாமே ஃபியூச்சர் கிளாஸ்ல பார்ப்போம், புரியும். இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் லோடர்ல லோடிங் ஒரு ப்ராசஸ், லிங்கிங், அதுக்கப்புறம் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டெப் இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஜேவிஎம்ல என்ன நடக்குது அப்படின்னா இன்டர்பிரட்டர். ஓகே, இன்டர்பிரட்டேஷனும் நடக்குது, ஜஸ்ட் இன் டைமும் நடக்குது. ஸோ லைன் பை லைனா ரீட் பண்ணும், கோட் ரிப்பீட் ஆச்சுன்னா ஜேஐடிக்கு சென்ட் பண்ணிடும். ஓகே, ஜேஐடி அப்படிங்கிறது என்ன? ஜஸ்ட் இன் டைம். ஓகேவா? ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம கிட்ட கார்பேஜ் கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அதையும் பார்த்துருவோம். கார்பேஜ் கலெக்டர் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு அன்வான்ட் டேட்டா எதுவுமே இல்லாம மீனிங்லெஸ்ஸா இருக்கு. மீனிங்லெஸ்னா அதுக்கு மீனிங் அந்த மாதிரி புரியாது. அலோகேட்டே ஆகாம ஒரு டேட்டா வந்து இருக்குது அப்படின்னா, எதுவுமே இதை ரெஃபர் பண்ணல அப்படின்னா அதை வந்து இந்த கார்பேஜ் கலெக்டர் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடும். அதாவது டெலிட் பண்ணிட்டு போயிருந்து வச்சுக்கோங்களேன், மெமரியை வந்து ஃப்ரீ பண்ணிவிடும். அதுக்கு தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஓவரால் ப்ராசஸ் பார்ப்போமா? ஓவரால் ப்ராசஸ் பார்ப்போம். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜாவாவோட சோர்ஸ் கோட். ஓகே, சோர்ஸ் கோட் இதில் இருக்கு, டாட் ஜாவா ஃபைல் இருக்கு. இதை வந்துட்டு என்ன பண்றோம்னா கம்பைலர் யூஸ் பண்ணி கம்பைல் பண்றோம். எதுவானா மெஷின் கோடா இல்லை டாட் கிளாஸ் ஃபைலா, அதாவது பைட் கோட். ஓகேவா? இப்படி நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா இந்த கிளாஸ் ஃபைல என்ன பண்றோம், ஜேவிஎம் யூஸ் பண்ணி நம்ம இது பைட் கோட என்ன பண்ணுவோம், மெஷின் கோடா மாத்திரும். டாட் இல்லை மெஷின் கோடா
மாத்துறோம். ஓகேவா? இந்த மெஷின் கோடா மாத்துறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ப்ராசஸ் இருக்கு. இந்த ஜேவிஎம் யூஸ் பண்ணி என்ன பண்றோம்னா கிளாஸை வந்து லோட் பண்றோம். ஓகே, அதாவது இந்த மெஷின் கோடா மாத்துறதுக்கான ப்ராசஸ் கிளாஸ் லோடர். அந்த கிளாஸ் லோடர்ல என்னென்ன ஸ்டெப் சொன்னோம்? லோட் பண்றோம், லிங்க் பண்றோம், இனிஷியலைஸ் பண்றோம். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஓகே இதெல்லாம் பண்ணியாச்சு, செக் பண்ணியாச்சு, பைட் கோட் எல்லாம் வெரிஃபை பண்ண போறோம். ஓகே, பைட் கோட் வெரிஃபை பண்றோம். அதுக்கப்புறம் ஓகே இதுவும் கரெக்டா இருக்கு அப்படின்னா இன்டர்பிரேட் பண்ண போறோம். ஓகே, இன்டர்பிரேட். இது என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு லைன் பை லைனா ரீட் பண்ணுமா? லைன் பை லைனா ரீட் பண்ணும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் இன் டைம் இதெல்லாம் இதுக்குள்ளேயே வந்துடும். ஸோ என்ன லைன் பை லைனா ரீட் பண்ணிட்டு எனக்கு ஸ்லோவா இருந்துச்சு, அதாவது ரிப்பீட் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் இன் டைம்க்கு அனுப்பிச்சிடும். இதுல இருந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா மெமரி எடுத்துக்கும், அதாவது ரன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைம்ல மெமரி அலோகேட் ஆகுறது இதெல்லாம் வந்து ஒரு தனி டாபிக்கா இருக்கும். அது நம்ம மெமரி புரிஞ்சாதான் பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கடுத்து ஹார்ட்வேர் வந்து ரன் பண்ணி ஓஎஸ் வந்து ரன் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஓவரால் ப்ராசஸ். ஓகே, ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா ஜேடிகே இருக்கும், ஓவரால் ஜேடிகே, ஜேடிகேக்குள்ள ஜேஆர்இ, ஜேஆர்இக்குள்ள ஜேவிஎம், ஜேவிஎம்குள்ள ஜஸ்ட் இன் டைம். இவ்வளவுதான் ஓவரால் ஆர்கிடெக்சர். ஓகேவா? நம்ம வந்து தியரிட்டிக்கலா பார்த்தது வந்து ப்ராக்டிக்கலா வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ நம்ம என்ன தியரிட்டிக்கல் பார்த்தோம்? ஜாவா ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். அதை கம்பைல் பண்ணும்போது எனக்கு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகுது. அதை வந்து ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வருதா? ஸோ இதை தான் வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து தியரிட்டிக்கலா ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் நான் நோட் பேட் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஐடி எதுவுமே யூஸ் பண்ணல. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நான் சொல்ற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் மெயின் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். பட் என்ன இங்கே நேம் வைக்கிறீங்களோ அதுதான் வந்துட்டு எனக்கு ஃபைல் நேமா இருக்கணும். ஹெலோன்னு கூட வச்சுக்கிறேன். ஓகே, ஓகே ஹலோ. இப்போ வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா இதுக்குள்ள நான் சொல்றது எழுதிக்கோங்க. இதோட மீனிங்லாம் வந்து நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். ஓகே, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ஆர்ஜிஎஸ். இது எல்லாமே இந்த கேபிட்டல் ஸ்மால் எல்லாமே கண்டிப்பா நான் போட்டிருக்க மாதிரி தான் இருக்கணும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்படி நான் எழுதுறது வந்து பிரிண்ட் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஓகே, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா எனக்கு வந்து ஹலோ ஆல் வெல்கம் அப்படின்னு மட்டும் நான் கொடுக்க போறேன். ஓகேவா? டபுள் கோட்ஸ் இது எல்லாமே வந்து மஸ்ட். ஓகே, அப்புறம் ஒரு கோலன் வைக்கணும். ஸோ இப்படி நான் வந்து ஒன்று எழுதிக்கிறது வந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராம். இதை பார்த்து பயப்பட வேணாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதுக்கெல்லாம் மீனிங் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா ஃபைல் சேவ் பண்ண போறேன். என்ன பிளேஸ்லனா நான் வந்துட்டு என்னோட சில வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, டிஸ்க்ல நான் வந்துட்டு யூசர்ஸ்ல வந்து டாக்குமெண்ட்ல ஜாவா நோட் பேட் கோடிங்னே ஒன்று வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நான் என்ன சொன்னேன், எப்படி ஃபைல் நேம் வைக்கணும்னு சொன்னேன்? கிளாஸ் நேம் என்ன வச்சிருக்கோமோ அதே தான் வைக்கணும். நான் ஹெலோன்னு வச்சிருக்கேன், ஸோ அதை கொடுத்துக்கிறேன். ஆல் ஃபைல்ஸ்ன்னு போட்டுக்கோங்க, இல்லை டெக்ஸ்டா சேவ் ஆகும். இப்போ ஹெலோ டாட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ மேலே எனக்கு ஹெலோ டாட் ஜாவா வந்துருக்கு. நான் என்னோட அந்த ஃபோல்டரில் போய் பார்க்குறேன். எனக்கு இப்போ ஹெலோ டாட் ஜாவா ஒரே ஒரு ஃபைல் மட்டும்தான் இருக்கா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே, கமாண்ட் ப்ராம்ப்ட் இதோட பாத் எங்க இருக்குன்னு பார்த்துக்கணும். நான் டெல்லியில் என்ன பண்ணேன், டெல்லியில் டாக்குமெண்ட்ஸ் சிடி டாக்குமெண்ட்ஸ் உங்களோட ஃபோல்டர் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அது கொடுத்துல என்ன ஃபோல்டர் இருந்துச்சு, ஜாவா நோட் பேட் இருந்துச்சா. சிடிங்கிறது சேஞ்ச் டைரக்டரின்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ அந்த இதுக்குள்ளே போய்க்கிறோம். இதில் வந்து நம்ம இப்போ கம்பைல் பண்ணலாம். கம்பைல் பண்ணுறதுக்கு என்ன சொன்னேன், ஜாவா சீன் சொன்னா ஜூம் பண்ணிக்கிறேன். ஜாவா சீன் கொடுக்கணும். ஜாவாவை கம்பைல் பண்ண போகிறோம். எதை கம்பைல் பண்ண போறோம்னா அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும். ஹெலோ டாட் ஜாவாங்கிறத நான் கம்பைல் பண்ண போகிறேன். என்டர் பண்ணணும். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரன் ஆயிடுச்சா. ஸோ எந்த எரரும் வரலாம், கரெக்டாக கம்பைல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் அதை ரன் பண்ணணும்னா ஓகே, இப்போ நம்ம ஒரு மெயின் ப்ராசஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. கம்பைல் பண்ணோன்னே என்னவா மாறும், கிளாஸ் ஃபைலாக ஒன்று மாறும்னு சொல்லியிருக்கோமா. ஸோ இந்த கிளாஸ் ஃபைல் இருக்கான்னு பார்ப்போமா. இப்போ எனக்கு ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கா. இது வந்து ஜேவிஎம்மால மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது.
ஜேவையும் ரீட் பண்ணுறது. ஸோ ஹெலோ ஜாவா ஃபைல், ஹெலோ டாட் கிளாஸ் ஃபைல். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஹெலோ ஃபைலை வந்து ரன் பண்ண போகிறோம். ஜாவான்னு கொடுத்துட்டு நம்ம ஹெலோன்னு கொடுக்க போகிறோம். ஓகேவா, இப்போ வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஜாவா ஹெலோன்னு கொடுத்தோன்னே ஹலோ ஆல் வெல்கம் அப்படின்னு வந்துச்சு. நம்ம அதை தானே பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தோம், ஹலோ ஆல் வெல்கம்னு. ஸோ இது வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கா? இப்போ எனக்கு கரெக்டாக ரன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் ப்ரோக்ராமிங்கில் ஏதோ ஒரு இதை மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் திரும்பி கம்பைல் பண்ண போகிறேன். ஓகே, கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவாசி கொடுப்போமா? நான் சேவ் பண்ணல, நான் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டேன், கண்ட்ரோல் S கொடுத்து. இப்போ நான் கொடுக்குறேன், எனக்கு எவ்வளோ பெரிய எரர் வருது தெரியுதா? ஸோ நம்ம ப்ராப்பராக கோட் போட்டோன்னா தான் கரெக்டாக கம்பைல் ஆகி கரெக்டாக எனக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நான் இப்போ அந்த இது ஆட் பண்ணிட்டேன், அகெயின் சேவ் பண்ணுறேன். அகெயின் வந்து நம்ம கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓகே, கம்பைல் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் ஒரு நிமிஷம். நம்ம கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவாசி ஹெலோ டாட் ஜாவா, இப்போ இந்த ப்ராப்ளமும் நம்ம ரன் ஆகுது. நெக்ஸ்ட்டு ரன் பண்ணுறதுக்கு ஜாவா ஹலோ அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக ரன் ஆயிருக்கு. நீங்கள் இது கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள் எப்படி இந்த கிளாஸ் ஃபைல் ஆகுது வருது. இப்போ ஜாவான்னு கொடுத்து ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வந்து வருது. ஸோ இதெல்லாமே நம்ம தியரட்டிக்கலாக பார்த்தோம், இப்போ ப்ராக்டிக்கலாகவும் பார்த்தாச்சு. இது வந்து நோட் பேடில் நான் ஜஸ்ட் உங்களுக்கு கிளாஸ் ஃபைல் காட்டுறதுக்காக சொன்னேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஐடி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.